தமிழக முதல்வராக தாவிக தலைவர் விஜய் பதவியேற்றார். அவருக்கு கவர்னர் ஆர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆண்டவன் மீது ஆணையிட்டு முதல்வராக பதவியேற்றார் விஜய். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். விஜய் முதல்வர் பதவியேற்பு விழாவில் விஜயுடன் சேர்ந்து ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், நிர்மல்குமார், கீர்த்தனா உள்ளிட்ட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். விஜய் முதல்வராக பொறுப்பேற்றதும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்க உத்தரவிடும் கோப்பில் கையெழுத்திட்டார். இரண்டாவதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்குவதற்கான கோப்பிலும் கையெழுத்திட்டார். மக்கள் பணத்தில் 1 பைசா கூட தொடமாட்டேன், விஜய் தப்பு செய்ய மாட்டேன், விஜய் கூட இருந்தவர்களையும் தப்பு செய்ய விடமாட்டான் என முதல்வர் விஜய் பேசினார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன், வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு அரசின் பணிகளை தொடங்குவேன் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். குட்டி நண்பா நண்பீஸுக்கு நன்றி, அவர்களால் தான் இது நடந்துள்ளதென விஜய் பேசினார். அவர்களுக்கு நன்றியாக இருப்பேன், அவர்களின் எதிர்காலத்திற்கு பல விஷயங்கள் செய்வேன் என்றார். விஜய் மாமாவின் குட்டி நண்பா நண்பீஸுக்கு நன்றி என்றார். நான் ஊழலை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், ஊழல் வழிகளில் யாரும் பணம் சம்பாதிப்பதையும் அனுமதிக்க மாட்டேன். இந்த அரசு மக்களுடையதாக இருக்கும், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வலிமையான சிறந்த தமிழகத்தை கட்டி எழுப்புவோம் என்றார் முதல்வர் விஜய். முதல்வராக பதவியேற்ற தாவிக தலைவர் விஜய் கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவை விஷயங்களில்தான் எனது முழு முதல் கவனத்தை செலுத்தப் போகிறேன் என்றார். பெண்கள் பாதுகாப்பை ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன், போதைப்பொருள் கலாச்சாரத்தை தடுக்க இன்றையிலிருந்தே நடவடிக்கை எடுப்பேன் என முதல்வர் விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். முகத்தை மறைத்துக் கொண்டு யாரையும் நான் சந்திக்க மாட்டேன், வெளிப்படையாக ஒளிவு மறைவு இன்றி எதையும் நான் செய்வேன் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். ஆட்டம் ஆட வேண்டுமென நினைத்திருந்தால் மனதிலிருந்து அழித்து விடுங்கள் என தாவேகாவினருக்கு முதல்வர் விஜய் எச்சரித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்றதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள தாவேக தொண்டர்களும் பொதுமக்களும் பல்வேறு இடங்களில் கோலாகலமாக கொண்டாடினர். பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கி விசிலடித்தும் ஆரவாரம் செய்தனர். பாதுகாப்பு படைகள் சூழ அரசு வாகனத்தில் முதல்வர் விஜய் தலைமைச் செயலகம் சென்றார். அங்கு அவர் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வர் அறையில் முதல்வர் நாற்காலியில் விஜய் அமர்ந்து அலுவல் பணிகளை தொடங்கினார். அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதிய திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைமை செயலாளர்களுடனும் அரசு அதிகாரிகளுடனும் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், தலைமைச் செயலர் சாய்குமாருடன் முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டார். முதல்வரின் தனி செயலராக பி. செந்தில்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முதல்வரின் 2வது தனி செயலாளராக லட்சுமி பிரியா நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை முதல்வர் விஜய் ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை சட்டசபை செயலரிடம் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வெங்கடரமணன் வழங்கினர். தமிழக முதல்வர் விஜய்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது பதவிக்காலம் சிறப்பானதாக அமைய நல்வாழ்த்துக்கள். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மத்திய அரசு தமிழக அரசுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றும் என்றார். முதல்வர் விஜய்க்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகம் தேர்ந்தெடுத்துவிட்டது, முதல்வர் விஜய் தமிழக மக்களின் நம்பிக்கைகளை நிறைவேற்றுவார் என்றார். தமிழக முதல்வராக பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு விஜய் நன்றி தெரிவித்தார். மக்களின் நலனும் முன்னேற்றமுமே எங்களின் ஒரே நோக்கம் என்றும் தமிழக வளர்ச்சிக்கு மத்திய அரசின் ஆதரவும் ஒத்துழைப்பும் தேவை என்றும் அவர் கூறினார். சென்னை வேப்பேரியில் உள்ள ஈவேரா நினைவிடத்தில் மலர் தூவி முதல்வர் விஜய் மரியாதை செலுத்தினார். சட்டசபையின் தற்காலிக சபாநாயகராக எம்எல்ஏ கருப்பையா பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக தமிழக முதல்வரின் இணையதள பக்கங்கள் முடங்கியிருந்தது. இந்நிலையில் இன்று முதல் முதல்வரின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கங்கள் செயல்பட தொடங்கியது. தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் பதவியேற்ற நிகழ்வு எக்ஸ் தளத்தில் இந்திய அளவில் முதலிடத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. #CM ஜோசப் விஜய் என்ற ஹேஷ்டாக் லட்சக்கணக்கான பதிவுகளுடன் வைரலாகி கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக சட்டசபை நாளை காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்ட சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா முன்னிலையில் புதிதாக தேர்வாகியுள்ள எம்எல்ஏக்கள் பதவியேற்க உள்ளனர். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் தவேக தலைவர் விஜய்க்கு அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதல்வராக உங்கள் பணி சிறக்க எனது வாழ்த்துக்கள் என்றார். விஜய் முதல்வராக பங்கேற்ற நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்தை வந்தே மாதரம் முந்திக் கொண்டது. மத்திய அரசின் உத்தரவுக்கு இணங்க வந்தே மாதரம் பாடப்பட்டது. வந்தே மாதரம் தேசிய கீதத்திற்கு பிறகு 3வது தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுடன் இணைந்து விஜய்க்கும் தமிழக மக்களுக்கும் வாழ்த்து என கூறியுள்ளார். வீட்டு மின் இணைப்பில் 500 யூனிட்டுகளுக்கு உள்ளே பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட்டுகள் இலவசமாகவும் 500க்கு மேல் பயன்படுத்துவோருக்கு 100 யூனிட்டுகள் இலவசமாகவும் கணக்கிடப்படும் என அரசாணை வெளியானது. புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக முதல்வர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வாழ்த்து தெரிவித்துள்ளது. 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற அறிவிப்புக்கும் 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் தொடரும் என அறிவித்ததற்கும் வரவேற்பு அளித்துள்ளது. முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதாவை தொடர்ந்து 4ஆம் உறுப்பினராக விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்றுக் கொண்டதில் தென்னிந்திய நடிகர் சங்கம் அளவில்லா மகிழ்வும் பெருமிதமும் கொள்கிறது என புதிய அரசுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. பதவியேற்றவுடன் அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீர்கள், அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும் என விஜய்க்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். முதல்வர் விஜயை இன்று சேவி சண்முகம் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் சென்னை பசுமை வழி சாலை இல்லத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், பொள்ளாச்சி ஜெயராமன், வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் திமுக முதுகில் காங்கிரஸ் குத்திவிட்டது என விஜய் முதல்வராக பதவியேற்றுள்ள நிலையில் பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். பெங்களூருவில் பிரதமர் மோடி கான்வாய் வழித்தடத்தில் ஜெலட்டின் குச்சிகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நான் தவறுகளை அனுமதிக்க மாட்டேன் என விஜய் பகிரங்கமாக அறிவித்திருப்பது நல்ல அறிகுறி என்கிறார் முன்னாள் IAS அதிகாரி சகாயம். விஜய் முதல்வராக பதவியேற்றுள்ள நிலையில் தலைமைச் செயலகம் முழுவதும் விஜயின் விதவிதமான படங்கள் இடம்பெற்றுள்ளன. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை எதிலும் காசு அடிக்க விடாமல் முதல்வர் விஜய் பார்த்துக் கொள்ள வேண்டும், இல்லையெனில் அது முதல்வருக்கே இழப்பாகும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறியுள்ளார். 1974ஆம் ஆண்டு விஜய் பிறந்தபோது நான் ஒரு உதவி இயக்குநராக உணவிற்கு கூட மிகவும் சிரமப்பட்டேன் என முதல்வர் விஜயின் தந்தை சந்திரசேகர் தெரிவித்தார். அந்த கஷ்டங்களை விஜய் நினைவில் வைத்திருக்கிறார் என்றார். தமிழக முதல்வராக இருந்தவர்கள் அவர்கள் பதவியேற்ற போது அவர்களின் வயது: அண்ணாதுரை 57 வயது, காமராஜர் 50, கருணாநிதி 45, எம்ஜிஆர் 60, ஜானகி 64, ஜெயலலிதா 43, பன்னீர்செல்வம் 50, பழனிசாமி 62, ஸ்டாலின் 68. ஜோசப் விஜய் 51 வயதில் முதல்வராக பதவியேற்றுள்ளார். எம்ஜிஆர், ஜெயலலிதாவுடன் பயணம் செய்திருக்கிறேன். முதல்வர் விஜயோடு பயணிக்கும் போதும் அதே மாதிரி உணர்கிறேன். இந்த அரசுக்கு உயிர் மூச்சுள்ள வரை உறுதுணையாக இருப்பேன் என செங்கோட்டையன் கூறினார். விஜய் புதிய வரலாறு படைத்துள்ளார், மகிழ்ச்சியாக உள்ளது. சிஎம்மாக ஒரு இளைஞர் வந்துள்ளார், நிச்சயமாக நல்லது செய்வார், நல்லதே நடக்கும் என கருணாநிதி பேத்தி கயல்விழி தெரிவித்தார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துள்ளார். கூப்ப கிருஷ்ணன் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு என கூறப்படுகிறது. நாளை எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை முதல்வர் விஜய் உறுதி செய்ய வேண்டும் என சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் நாளை பதிலளிக்க ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் விஜய் அறிவித்த 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்தால் எந்த பயனும் இல்லை, மக்களுக்கு மேலும் சுமையைதான் ஏற்படுத்தும். இந்த அறிவிப்பு மறைமுகமாக மின் கட்டண உயர்வை காட்டுகிறது என திமுக தெரிவித்துள்ளது.
சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி, கோகுல இந்திரா, வளர்மதி உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர், சட்டசபை குழு தலைவர் மாற்றுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் வெளிப்படை தன்மையுடைய அரசின் ஆட்சியை மக்கள் பார்க்கப் போகிறார்கள். தாவேக வெள்ளை அறிக்கை வெளியிடும் எல்லா வண்டவாளத்தையும் தண்டவாளத்தையும் காண்பிக்கும் என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் தற்போதுள்ள எம்எல்ஏக்களில் 4 ஒருவர் மீது தீவிரமான கிரிமினல் வழக்கு இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதில் விஜயின் தாவேக கட்சி முதலிடத்தில் உள்ளது. தாவேகவில் உள்ள 107 எம்எல்ஏக்களில் 41 பேர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. பெண்கள் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு திட்டங்களுக்கு அன்புமணி வரவேற்பு அளித்துள்ளார். அதேபோல் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சாதிவாரி சர்வே எனப்படும் சமூக நீதி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு வலியுறுத்தியுள்ளார். உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்ப வேண்டாம் என முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டதாக முதல்வர் விஜய் பேசியதற்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பதவியேற்றதும் முதல்வர் கையெழுத்திட்ட அறிவிப்புகளை வரவேற்கிறேன். தங்களின் ஆட்சியில் தமிழக வளர்ச்சி பயணம் தொடர வேண்டும் என கூறியுள்ளார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பதவியேற்பு விழாவில் பேசிய முதல்வர் விஜய், என்னை அவமானப்படுத்தியவர்கள், கஷ்டப்படுத்தியவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களானாலும் எதிரிகளானாலும் சரி, 8 கோடி மக்களும் என் மக்களே, அனைவருக்குமான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன் என்றார். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா நியமிக்கும் கோப்பில் முதல்வர் விஜய் கையெழுத்திட்டார். நாளை புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்க உள்ளனர். முதல்வராக பதவியேற்ற பின் முதல்வர் விஜய் அனைவரோடும் செல்ஃபி வீடியோ எடுத்தார். மோசமான நிலையில் தமிழக நிதிநிலை இருக்கிறது. பொறுப்பு கொடுத்திருக்கிறீர்கள், அதேபோல போதிய அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறேன் என முதல்வர் ஜோசப் விஜய் கூறினார். ஒளிவு மறைவின்றி நிர்வாகம் நடத்துவேன் என்றார். சி ஜோசப் விஜய் எனும் நான் என்று முதல்வர் விஜய் சொல்லும்போது அரங்கமே அதிரும் அளவிற்கு தொண்டர்கள் விசிலடித்து ஆர்ப்பரித்தனர். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்ற மாட்டேன். சாத்தியமில்லாததை செய்ய மாட்டேன். அதுக்காக சாத்தியம் இல்லாததை செய்யாமல் இருக்கவும் மாட்டேன். மக்கள் ஆதரவு இருக்கும்போது சாத்தியமில்லாதது சாத்தியமாக்குவேன் என்றார். தமிழக முதல்வராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்றவுடன் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். தமிழக முதல்வராக பதவியேற்ற விஜய் அமைச்சர்களாக பதவியேற்ற ஆனந்த், செங்கோட்டையன், வெங்கட்ரமணன் உள்ளிட்டோர் ஆண்டவன் மீது ஆணையிட்டு என உறுதிமொழி ஏற்றனர். ஆனால் அமைச்சராக பதவியேற்ற ஆதவ் அர்ஜுனா உறுதிமொழி ஏற்றபோது ஆண்டவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் தவிர்த்தார். தமிழக முதல்வர் விஜய்க்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜயின் தலைமைத்துவத்தில் தமிழகம் சிறக்கட்டும், புதிய உயரங்களை அடையட்டும் என்றார். விஜய் முதல்வர் பதவியேற்பு விழாவில் அமைச்சராக பதவியேற்க வந்த ராஜமோகன் பதவி பிரமாணம் படிக்கும்போது ஆண்டவன் மீது ஆணையிட்டு என்ற வார்த்தை கூறும்போது விஜயை பார்த்து ஆண்டவன் மீது என படித்தார். அப்போது தொண்டர்கள் ஆரவாரத்தால் அரங்கமே அதிர்ந்தது. அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்து செங்கோட்டையன் அமைச்சராக பதவியேற்ற போது முதல்வர் விஜய் எழுந்து நின்று கைதட்டி அவரை உற்சாகப்படுத்தினார். விஜய் முதல்வராக பதவியேற்று பதவி பிரமாணம் ஏற்கும் போது உரத்த குரலில் பேசினார். அப்போது அரங்கத்தில் இருந்த தாவேகா தொண்டர்கள் ஆரவாரம் செய்து உற்சாக கோஷமிட்டனர். பதவியேற்பு விழா மேடையில் விஜயுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். விஜய் அரங்கிற்குள் வந்தவுடன் தொண்டர்கள் விஜய் விஜய் என ஆரவாரம் செய்து உற்சாகமாக வரவேற்றனர். விஜய் தலைமையிலான அமைச்சரவைக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வருகை தந்த கவர்னர் ஆர்லேக்கருக்கு விஜய் பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றார். விஜய் பதவியேற்பு விழாவில் முன்னாள் முதல்வர்கள் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. தமிழக முதல்வராக பதவியேற்க தாவேக தலைவர் விஜய் கோஷூட்டில் வந்தார். விழாவில் கலந்து கொண்டவர்களை வணங்கி வரவேற்றார். விஜய் முதல்வர் பதவியேற்பு விழாவில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன், காங்கிரஸ், இடதுசாரி கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தாவேக தலைவர் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்கும் விழாவில் லாட்ரி மார்டின் முன்வரிசையில் அமர வைக்கப்பட்டார். விஜய் முதல்வர் பதவியேற்பு விழாவில் அவரது பெற்றோர் எஸ். ஏ. சந்திரசேகர் மற்றும் ஷோபா பங்கேற்றனர். அவர்களை அரங்கில் இருந்த அனைவரும் வணங்கி வரவேற்றனர். கூட்ட நெரிசலில் இருந்து தப்பிக்க எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் பைக்கில் பதவியேற்பு விழாவுக்கு வந்தார். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் சட்டசபையில் நாளை பதவியேற்கின்றனர். விஜய் முதல்வராக பதவியேற்கும் விழாவில் பங்கேற்பதற்காக நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு வந்தார் நடிகை ட்ரிஷா. ப்ளூ சாரியில் கியூட்டாக வந்த ட்ரிஷா விஜயின் தாயார் ஷோபாவை ஆற தழுவி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்.
அவருக்கு முதல் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு வந்த தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய்க்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்து அதிகாரிகள் வரவேற்றனர். தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் அன்னையர் தினத்தன்று பதவியேற்பது சந்தோஷமாக இருக்கிறது என விஜயின் தாயார் ஷோபா தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்கும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள சீமான், திமுக, அதிமுக அல்லாத ஒரு கட்சி பல்லாண்டுகள் கழித்து தமிழகத்தை ஆளவிருப்பதில் மகிழ்கிறேன் என்றார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தமிழக மக்களின் நலனுக்கும் சிறந்த நிர்வாக திறமையுடன் செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டுமென தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வராக பதவியேற்கும் தாவேக தலைவர் விஜய்க்கு விசிக சார்பில் மனமார்ந்த வாழ்த்துகள் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மையை கைப்பற்றியுள்ளது. ஆனால் முதல்வர் யார் என்பது மட்டும் இன்னும் முடிவாகாமல் இழுபறி நீட்டித்து வருகிறது. தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்கும் விழாவில் பங்கேற்க நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு வந்தார் காங்கிரஸ் எம்பி ராகுல். அவரை தாவேகவின் செங்கோட்டையன், ஆதவ், அருண்ராஜ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகமாக வரவேற்றனர். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க 6000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக அவர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜய் பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் லைவாக பார்க்க சென்னையின் முக்கியமான 20 இடங்களில் LED டிவிக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டது தொடர்பான புகார் மீது இதுவரை பதில் அளிக்காதது ஏன் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. விடுமுறை நாளான இன்று உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அவர்கள் பூங்காவில் பூத்துக் குலுங்கும் வண்ணமயமான மலர்களை கண்டு ரசித்தனர். தமிழகத்தில் அமைந்துள்ள தாவேக அரசுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு தருவார்களா இல்லையா என்பது குறித்து இன்று இரவுக்குள் முடிவு தெரியவரும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் 34 பேரிடம் சி.வி. சண்முகம் கையெழுத்து வாங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்தில் வான மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் பிரம்மாண்ட மணல் சிற்பம் உருவாக்கி தாவேக தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீ புத்தடி மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் 1008 பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. 14ஆம் தேதி விளையாட்டு பூஜையுடன் விழா நிறைவு பெறுகிறது. ஊக்கமருந்து தடுப்பு விதிமுறையை மீறியதாக கூறி ஜூன் 26ஆம் தேதி வரை போட்டிகளில் பங்கேற்க வினேஷ் போகத்திற்கு இந்திய மல்யுத்த சம்மேளனம் தடை விதித்துள்ளது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்ற தாவேக தலைவர் விஜய்க்கு நடிகர் விஷால் வாழ்த்து தெரிவித்தார். அதே சமயம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் பெண் காவலர்களுக்காக நடமாடும் கழிப்பறைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். நடிகை ஸ்ரீலீலா சென்னையில் அளித்த பேட்டியில் என்னை சிலர் லேடி சூப்பர் ஸ்டார் என்கிறார்கள். அதை நான் ஏற்க மாட்டேன். என் ஃபேவரட் நடிகை நயன்தாரா அக்கா. அவர்தான் அந்த பட்டத்துக்கு பொருத்தமானவர். அவர் என் ரோல் மாடல். நான் சினிமாவில் நடிப்பில் வாழ்க்கையில் ஜெயிக்க என் அம்மாதான் காரணம். அவர்தான் என் வலிமை. என் ஒவ்வொரு அடி முன்னேற்றத்திலும் அவர் இருக்கிறார் என்றார். பிரபல டப்பிங் கலைஞரும் நடிகையுமான ரவீனா ரவி மலையாள திரைப்பட இயக்குநர் தேவன் ஜெயக்குமார் இயக்கிய வாலாட்டி என்ற படத்தில் டப்பிங் பேசினார். அப்போது இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்தது. இருவரும் தங்கள் காதலை 2024இல் அறிவித்தனர். இவர்களது திருமணம் இன்று நடைபெற்றது. அதில் இருவரின் நெருங்கிய உறவினர்கள் மட்டும் பங்கேற்றனர். நடிகை சாய் பல்லவி ஹிந்தியில் அமீர்கான் மகன் ஜுனைத்கான் ஜோடியாக ஏக் தின் படத்தில் நடித்தார். படம் ஓரளவே வரவேற்பை பெற்றது. பட விழாவில் பேசிய சாய் பல்லவி, இந்த படத்தின் முழு காப்பியை பார்த்தபோதுதான் இந்த கதாபாத்திரத்திற்கு நான் செட் ஆகவில்லை என்று உணர்ந்தேன். இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமான அல்லது துடிப்பான தோற்றம் கொண்ட ஒரு புதிய நடிகை இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என அமீர்கானிடமே கூறினேன் என்றார் சாய் பல்லவி. இயக்குநர் ராம்குமார் நடிகர் தனுஷ் இணையும் படம் குறித்த அறிவிப்பு வெளியாகி ஓரிரு ஆண்டுகளாகியும் துவங்கப்படவில்லை. இதுபற்றி பேசியுள்ள ராம்குமார், அந்த படத்தில் சண்டை காட்சிகளுக்கு நிறைய பயிற்சிகள் அவசியம். குறைந்தது ஓராண்டு நடிகர்களின் கால்ஷீட் தேவை. தனுஷின் தற்போதைய நிலைக்கு அது சிரமம். அதனால் இன்னும் துவங்கப்படவில்லை. அதற்கான ஒரு நேரம் வரும் என நம்புகிறேன் என்றார். 2011இல் ஜீவா நடித்த ரவுத்ரம் படம் மூலம் இயக்குநராக அறிமுகமான கோகுல் படம் தோல்வியடைந்தாலும் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது. அடுத்து இதற்குதானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, காஷ்மோரா, ஜூங்கா படங்களை இயக்கிய கோகுல் மீண்டும் ஜீவா நடிப்பில் ஒரு படம் இயக்க உள்ளார். அதற்கு டிஸ்கோ கிருஷ்ணா, டிஸ்கோ ராதா என தலைப்பு வைத்துள்ளாராம்.